என்ன ஏரியா? அந்த சாமியை உள்ளுக்கு வைக்குது. அதெல்லாம் அந்த ரூம் மாதிரி கோயில்ல இருக்கிற மாதிரி இருக்குது. சப்பரத்து தேர் இழுக்கிற மாதிரி தான் படம் இழுக்கணும். நானே தன் கைப்பட செய்த ஆரி ஒர்க் செய்து அந்த கேஜியா கண்டுபிடிச்சிருக்கா. அதை காட்டுதான் பச்சை மரத்தை ஏத்தியா. அன்பு தமிழஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். நான் சக்தி. இது உங்கள் சேனல். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறோம் சொன்னால் மானிப்பாய் மரதடி விநாயகர் கோயிலில் வந்து நிற்கிறோம். இங்கே இன்றைக்கு சப்பர திருவிழா கொஞ்சம் விசேஷமாக நடக்குது. நாங்கள் தான் இங்கே வந்து வீடியோ எடுப்போம்னு நினச்சி வந்தால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது யாழ்ப்பாணத்தில் இருக்க முழு யூடியூபர்ஸும் இங்கே தான் நிற்கிறாங்க. சரி, ஓகே. நாங்கள் எப்படி இந்த சப்பர திருவிழா நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறோம். வாங்க வீடியோ. வணக்கம் கேதியா. வாங்க டீ எல்லாம் குடிக்கணும். சாமியை கும்பிட்டுட்டு வந்து டீ குடிக்கணும். சொல்லுங்க ஐயா, என்ன நினைக்கிறீங்க? நான் இங்கே தான் மரதடி பிள்ளையார்கள் கனவரசத்தை பிறகு வந்திருக்கேன். நான் இரவு திருவிழாக்கள் நான் வாரது ரெண்டே தான் முதல் தரம் வந்திருக்கேன். பேரு கூட வாரதில்லை. நல்லா இருக்குது. அந்த சப்பரம் கோயிலுக்கு கட்டி இருக்கிறேன். ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி போய் பார்த்தேன். அறையா அந்த நீட்டான இந்த சீமெண்ட்ல மாதிரி நல்லா இருக்குது. அந்த பொய்க்காலாட்டம், மயிலாட்டம் வேறு லெவலில் நடக்குது. வந்தது பெரிய யோசனை தான். அவ்வளோ ஆசனமாக இருக்குது. இழத்த முடியாத ஆசனமாக இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால் அந்த மூலையில் திரும்ப முடியாமல் நிற்கிது சப்பரம் சாமி. அதை பெரிய விசாலமாக செய்ததான இதில் திரும்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஓகே, பார்ப்போம். என்ன ஏரியா? அந்த சாமியை உள்ளுக்கு வைக்குது. அதெல்லாம் அந்த ரூம் மாதிரி கோயில்ல இருக்கிற மாதிரி இருக்குது.
சப்பரம் கோயில் அந்த கருவறைக்கு இருக்கிற மாதிரி இது இங்கேயே செய்தவ இங்க இந்த கோயிலுக்காண்டே செய்து வச்சிருக்கிறோம். கொஞ்ச நாள் முதல் வெள்ளோட்டம் நடந்தது. இந்த சப்பரம் வெள்ளோட்டம் நடந்தது. அந்த முன்னுக்கு நடக்க இதெல்லாம் வேற லெவல். உயர கால் கட்டி கொண்டு ஒரு ஆளா நல்லா இருக்கு. சரியான சன கூட்டமாக இருக்குது. சாதாரணமாக தேருக்கு வர அளவு கூட்டத்தை விட அதிக நல்ல கூட்டம் என்ன சனம். ஓ மணி ஒரு 40 அடி உயரம் இருக்கும். தேர் இழுக்கிற மாதிரி தான் படம் இழுக்கணும். தேர் கயிறும் மணியை பாருங்க. சாமி இழுக்க திரும்ப கஷ்டப்படுற தேரை விட பெரிய சப்பரமண்டலத்தில் இழுக்க கொஞ்சம் கஷ்டப்படலாம். மூளை திரும்ப முடியவில்லை. பார்க்கவே ஒரு வடிவாக இருக்கு. அந்த மூளை திரும்ப முடியல. இடத்துல திரும்புகிற இடம்ன்றபடியாக தேரை விட கொஞ்சம் பெரிய இதுதானே, அப்போ கொஞ்சம் திரும்ப முடியல. இந்த பாருங்க சாமி வைக்கிற அறையே பெரிய கேஜியா சொன்ன மாதிரி உள்ளுக்கு பெரிய பெரிய அறையா இருக்கு. கருவறை மாதிரி பெரிய பெரிய விசாலமாக தான் செய்திருக்கோம். ஒரு ஆலயத்தையே அப்படியே செய்து இழுத்து கொண்டு வர மாதிரி இருக்கு. ஒரு கோபுரத்தையே இழுத்து கொண்டு வர மாதிரி தான் செய்திருக்காங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து இழுக்க முடியுதில்லை. என்ன பாருங்க இவ்வளோ தூரம் போகுது. இவ்வளோ பேராலையும் இழுக்க முடியுதில்லை. கேஜியா இன்றைக்கு தானே தன்னை கைப்பட செய்த ஆரி ஒர்க் செய்து அந்த சட்டியை போட்டுக்கொண்டு வந்து நிற்கிறான். ஆனால் கேஜியா இதை விட பெரிய ஆரி ஒர்க்கெல்லாம் செய்திருக்கிறான். கேஜியா சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட ஆரி ஒர்க்கை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? இது வந்து நானே செய்த ஆரி ஒர்க். நான் எல்லா விதமான ஆரி ஒர்க்கும் செய்யலாம். இது வந்து அவசரத்துல செய்த உண்டு கோயிலுக்கு வாரத்துக்காக. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. உண்மையா சொல்லுங்க சார். உண்மையா நல்லா இருக்குது கேஜியா. நன்றி. இப்படி உங்களுக்கும் ஆரி ஒர்க் செய்து சொப்போ சாரி பிளவுஸோ என்ன வேணுமென்றாலும் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்க ஒரு விளம்பரம் நினைத்துக் கொள்ளலாம். இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அல்ல. இது கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம். உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் போடுவோம். இல்லைன்னா மெசேஞ்சர் மூலம் வேற என்ன சக்தி யூடியூப் கமெண்ட் மூலமும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். சரி, ஓகே. நாங்கள் இனி போய் சப்பரத்தை பார்ப்போமா? ஆனால் லைட்டிங் எல்லாம் வேறு லெவலில் செய்திருக்காங்க. கேஜியாவுக்கு லைட்டிங் என்றாலே கொஞ்சம் அலாதி பிரியம். அதே மாதிரி நிறைய செய்திருக்காங்க. டியூப் லைட் பாருங்க சக்தி. பார்க்குறேன், டியூப் லைட் தான் பார்க்குறேன். இங்கே பாருங்க. சரி, ஓகேவா? இதுதான் பொய்க்கால். சரியான உயரமாக நிற்கிறார். வெட்டுமா?
சிலம்ப வீரர்கள் எல்லாம் நிற்கணும். இதெல்லாம் சிலம்ப வீரர்கள். வரலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேநீர் குடித்து கொண்டு இருக்கிறோம். கேஜியா இப்போ போய் குடிப்பேன் நான் நிற்கிறான். போகிறோங்க கேஜியா வர்ணனை செய்யணும். ஆடி அசைந்து வரும் காட்சி அல்லவா, இதை பார்க்க ஆகிரம் கண்கள். சரி கேஜியா அதிவேகமாக கடவுளை கும்பிட்டு டீ குடிக்க போறான். டீயா குடிக்க பார்த்து சொல்லுங்க என்னன்னு. ஏலக்காயோ கண்டுபிடிப்பு, பெரிய கண்டுபிடிப்பு. அப்பதான் நாக்க பார்க்கணும். கேஜியா கண்டுபிடிச்சிருக்கா, அதை காட்டுதான். பச்சை மரத்துக்குள்ள பச்சை லைட் இருக்குதான். அதை விடுங்க, தோரணத்தை பாருங்க நல்லபடியா பின்னி இருக்கணும். இதைத்தான் சொல்றது கொத்துத்தோல். கண்டுபிடிப்பா நல்லா. இங்க வந்தா கண்டுபிடிக்கிறீங்க நிறைய. கேஜியாவுக்கு தான் இன்றைக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னு சொன்னா கேஜியா லைட் பைத்தியம். அதோட இந்த கோயில்ல கணக்கு மரம் நட்டி இருக்கிறான் கோயிலை சுத்தி. மற்ற கோயில்கள் எல்லாம் இந்த வெயிலா இருக்குன்னு சாமி சுத்தி வரைக்க. இங்க அப்படி இல்ல. இங்க பாருங்க பூச்செடிகள், நித்தியாலியானி இல்ல ஃபுல்லா மரங்கள்லாம் பார்க்க தெரியுது. வேப்ப மரம், அந்த மஞ்சள் கொன்றாலோ நல்ல விஷயம். முந்தி கோயில் மரத்து பக்கத்துல தான் கோயில் உருவானது முந்தி. இப்ப எல்லா மரங்களையும் அழிச்சு போட்டு கோயிலை மட்டும் வச்சிருக்கணும் அதிகமாக. அதை நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன். ஆனா இங்க மரங்கள் அப்படியே நிக்கிறது. இந்த கோயிலும் மரத்துக்கு கீழே பிள்ளையார் தான் கோயில் உருவானது. மயிலாட்டக்காரர் கலைச்சு போயிருக்கணும். பார்த்தீங்கன்னா 2 கோபுரங்களும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம். கோபுரமே அசைஞ்சு வர மாதிரி இருக்குது. சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்தது. ஏன்னா இரவு நேரத்துல தூர கோயிலுக்கு வர்றது திறந்தானே சக்தி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது வெயில் வக்கையும் இல்ல, அதனால கூலா நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி? நல்லா தான் இருக்கிறது. ஓகே. ஆனால் கால் உழைக்கிறது. வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறோம். இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்திருக்கு இந்த சப்பர திருவிழா ஆண்டு. நாங்க முதல் போட்டா எங்க வீடியோ பார்த்துட்டு பாருங்க. இல்லாட்டி நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணி அவசரப்பட்டு போட்டுருவாங்க. ஓகே பரவாயில்ல, பார்த்தாலும் பாருங்க. அவையில பார்த்தாலும் எங்கடைய பாருங்க. பார்த்து எல்லாருக்கும் நன்றி. நீங்க ஏதோ வில்லங்கத்து சொல்ற மாதிரி இருக்கிறாங்க. நான் எங்களுக்கு எங்களை பிடிச்சாங்களும் எங்களைய கட்டாம பாப்பினோம். வடிவா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதாவது எங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு கையாடி கொண்டு போற ஒரு பக்தி பரவசமா ஆகி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரியோ? உண்மையா எனக்கு இந்த கோயிலுக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு வகையான மன நிம்மதியும். கோயிலுக்கு போனாலே நிம்மதியில் வராதான். ஓகே, கேஜியா இழுத்து கொண்டிருப்பா. இதுக்கும் பேசணுடா பேசுங்க. இந்த வீடியோ பார்க்குறாங்க, லைக் பண்ணுங்க. சொல்லுங்க, அதை சொல்லுங்க நீங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நாளைக்கு இந்த தேரோட உங்களை சந்திக்கிறோம். அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரு புது வருடத்துல புதுவிதமா சந்திப்போம். உங்களிடம் இந்த விடை வருவது கேஜியா சக்தி.